வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இவ்வாண்டிற்குள் 30,000 ஆசிரியர்களை சேவையில் இணைப்பதற்கு நடவடிக்கை. வட்டுவாகல் விகாரைக்கு கீழே பாரிய மனித புதைகுழி. இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் வீதி விபத்துகளால் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. கொழும்பில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் 34 பெண்கள் உட்பட 43 பேர் கைது. 12 வயது சிறுமி தகாத செயற்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டமை தொடர்பில் அவரது தந்தை உயிர் மாய்ப்பு. சுரேஷ் சாலைவின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக அவரது மனைவி அறிவிப்பு. அம்பாறை பெண் வைத்தியரின் மரணம் தொடர்பில் அவரது காதலனின் மற்றொரு காதலிக்கும் தொடர்பு. அர்ச்சுனா ராமநாதனின் பதாதைக்கு செருப்பு மாலை அணிவிப்பு. யாழ்ப்பாணத்திலிருந்து தங்க கடத்தலில் ஈடுபட்ட 8 பேருக்கு தடுப்பு காவல். யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவிற்கு தங்கம் கடத்த முற்பட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் எதிர்வரும் திங்கட்கிழமை வரையில் சுங்கத் திணைக்கள அதிகாரிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு நேற்று முன்தினம் பயணிக்கவிருந்த பயணிகளில் 2 இந்திய பிரஜைகளிடம் இருந்து தலா 100 கிராம் அளவிலான தங்க கட்டிகள் மீட்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பயணிகளை சோதனைக்குட்படுத்திய போது சந்தேகத்தின் அடிப்படையில் மேலும் 26 பயணிகளை சுங்கத் திணைக்கள அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். இவ்வாறு தடுக்கப்பட்டிருந்த 26 பேரிடமும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த சுங்கத் திணைக்கள அதிகாரிகள் அவர்களை ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தனர். இதன்போது சந்தேக நபர்களில் 6 பேரின் உடலினுள் தங்க கட்டிகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இந்நிலையில் குறித்த 6 பேரையும் தமது காவலில் எடுத்த சுங்கத் திணைக்கள அதிகாரிகள் ஏனைய 20 பேரையும் விசாரணைகளின் பின்னர் விடுவித்தனர். இவ்விடயம் தொடர்பில் மல்லாகம் நீதவான் நீதிமன்றிற்கு நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் சந்தேக நபர்களை எதிர்வரும் திங்கட்கிழமை வரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கைதான 8 பேரில் 2 இலங்கை பெண்களும் 6 இந்திய ஆண்களும் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இருந்து மேற்கொள்ளப்படும் இறக்குமதிகள் தொடர்பான வெளிநாட்டு நாணய கொடுப்பனவுகளை மிகவும் திறம்பட கண்காணிப்பதற்காக அரசாங்கம் புதிய ஒழுங்குமுறைகளை அறிமுகப்படுத்தி வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதி பரிவர்த்தனைகளுக்காக மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு கொடுப்பனவிற்கும் வங்கிகள் மூலம் சிறப்பு பரிவர்த்தனை எண்ணொன்று வழங்கப்பட வேண்டும். அத்துடன் அப்பரிவர்த்தனைகள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் சுங்கத் திணைக்களத்திற்கு அறிவிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதியாளரின் வரி அடையாள எண், முகவரி, பயனாளர் பற்றிய விவரங்கள், வங்கி மற்றும் கிளை குறியீடுகள், கொடுப்பனவு தொகை, நாணய வகை, கொடுப்பனவு மற்றும் விநியோக நிபந்தனைகள், கொடுப்பனவு திகதி, தற்காலிக விலைப்பட்டியல் எண் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை வங்கிகள் மூலம் சுங்கத் திணைக்களத்திற்கு வழங்க வேண்டும். மேலும் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான முட்கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு முன்னர் இறக்குமதியாளர்கள் இலங்கை சுங்கத் திணைக்களத்தில் தகுதி வாய்ந்த இறக்குமதியாளராக பதிவு செய்வதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பதிவு இல்லாத இறக்குமதியாளர்களுக்கு வர்த்தக வங்கிகள் மூலம் முட்கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என புதிய ஒழுங்குமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புதிய உத்தரவுகள் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது. இந்நடவடிக்கையின் மூலம் இறக்குமதி துறையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் வெளிநாட்டு நாணயம் வெளியேறுவதை முறையாக கண்காணிக்கவும் அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளது. யாழ்ப்பாணம் சின்னக்கடை சந்திப்பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்து பதாதை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. 10 அடி உயரமுடையதாக இருந்த குறித்த பதாதை வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு நேரில் சென்ற ராமநாதன் அர்ச்சுனா அவரது செருப்பு மாலையை கையில் எடுத்துக்கொண்டு மீண்டும் திரும்பியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் தகாத வார்த்தை பிரயோகங்கள், சபை நாகரிகமின்றி செயற்படுவதாக பல குற்றச்சாட்டுகள் முன்வை வைக்கப்படும் சூழலில் குறித்த பதாதை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று முற்பகல் 10 மணியளவில் பதாதை வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு தமது காரில் சென்ற ராமநாதன் அர்ச்சுனா குறித்த பதாகையை அங்கிருந்து அகற்றிவிட்டு செருப்பு மாலையை தனது காரில் எடுத்துச் சென்றுள்ளார்.
உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் முன்னாள் உளவுத்துறை தலைவர் சுரேஷ் சாலேவின் உடல்நிலை தற்போது கவலைக்கிடமாக உள்ளதாக அவரது மனைவி மனோரி சாலே தெரிவித்துள்ளார். இரத்த உறைவு காரணமாக அவரது கை கடுமையாக வீங்கி இருப்பதாகவும் இதன் காரணமாக அவரது உடலின் மேற்பகுதி சரியாக செயற்படாது அவர் முற்றிலும் படுக்கையிலேயே முடங்கி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த இரத்த உறைதல் நிலைமையை கட்டுப்படுத்த மருத்துவர்கள் அவரது வயிற்றுப் பகுதியில் சிறப்பு ஊசிகளை செலுத்தியுள்ளனர். நோய்க்கான சரியான காரணம் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை எனவும் இது குறித்து விசாரிக்க ஸ்கேன் பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் சுரேஷ் சாலேவின் மனைவி மனோரி சாலே தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட கணிசமான சரிவின் காரணமாக நாட்டிலும் தங்கத்தின் விலை குறைவடைந்துள்ளது. இதன்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 9,000 ரூபாவினால் குறைவடைந்துள்ளது. சந்தை நிலவரப்படி நேற்றைய தினம் 3,91,000 இருந்த 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 3,82,000 பதிவாகியுள்ளது. அத்துடன் நேற்றைய தினம் 3,59,700 ரூபாவாக இருந்த 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இன்று 3,51,500 ரூபாவாக பதிவாகியுள்ளது. உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,138 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அம்பாறை வைத்தியசாலையின் இயன்முறை வைத்தியர் ஒருவரின் சடலம் தெல்தனிய பகுதியில் உள்ள காரொன்றிலிருந்து மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவரது காதலர் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பெண்ணின் சடலத்தை காதலனே காரில் எடுத்து வந்து தெல்தனிய பகுதியில் உள்ள ஒரு இடத்தில் கைவிட்டு சென்றமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. தெல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள இடமொன்றில் கார் ஒன்றிற்குள் அடையாளம் தெரியாத சடலம் இருப்பதாக நேற்று பிற்பகல் 2 மணியளவில் தெல்தனிய போலீசாருக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு கிடைக்கப்பெற்றது. போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனையிட்ட போது பூட்டப்பட்டிருந்த கார் ஒன்றிற்குள் சடலம் இருப்பதை அவதானித்தனர். இதனை அடுத்து போலீசார் குறித்த காரின் கதவை உடைத்து பெண்ணின் சடலத்தை வெளியே எடுத்து சோதனையிட்டனர். நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த பெண் அம்பாறை வைத்தியசாலையின் இயன்முறை வைத்தியராக பணிபுரிந்த வெலிகம பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடையவர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த பெண் கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை நுவரெலியா பகுதியொன்றில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்படி குறித்த விடுதியின் சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்த போது மயக்க நிலையில் இருந்த அப்பெண்ணை அவரது காதலர் அழைத்துச் செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. சந்தேக நபரான காதலர் கண்ணுருவ பகுதியைச் சேர்ந்த மென்பொருள் பொறியியலாளர் எனவும் அவர் தற்போது தலைமுறைவாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரை கண்டுபிடிப்பதற்காக போலீசார் பொதுமக்களின் உதவியையும் நாடியுள்ளனர். தமது தங்கை நுவரெலியாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தங்கியிருப்பதாகவும் அவர் பல நாட்களாக உணவு உட்கொள்ளவில்லை என்பதனால் அந்த இடத்தை சோதனையிட உதவி தேவை எனவும் கூறி கோட்டவெவ தலாவ பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் நேற்று காலை நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இதற்கமைய நுவரெலியா போலீஸ் குழுவினர் குறித்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்று சோதனையிட்ட போது அங்கு எவரும் இருக்கவில்லை. எனினும் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்த போது கடந்த 16ஆம் தேதி இரவு 9:50 மணியளவில் குறித்த பெண்ணின் காதலர் அங்கு வரும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. சுமார் 40 நிமிடங்கள் தங்கியிருந்த அந்நபர் இரவு 10:30 மணியளவில் மயக்க நிலையில் இருந்த இளம் பெண்ணை தூக்கிக் கொண்டு வெளியேறியுள்ளார். அதன் பின்னர் அப்பெண்ணை காரில் ஏற்றிச் சென்றுள்ளார். இளம்பெண் காணாமற் போனமை குறித்து நுவரெலியா போலீசார் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் தகவல் தெரிவித்திருந்ததன் பின்னணியில் தெல்தனிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு கிடைக்கப்பெற்ற தொலைபேசி அழைப்பிற்கேற்பவே நடத்தப்பட்ட விசாரணையில் சடலம் நுவரெலியாவில் காணாமற் போன ஷம்யா தர்ஷினி என்ற 34 வயதுடைய பெண்ணுடையது எனவும் இவர் அம்பாறை பொது வைத்தியசாலையின் இயன்முறை மருத்துவ நிபுணராக பணிபுரிந்தவர் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. கண்டி கண்ணுருவ பகுதியைச் சேர்ந்த மென்பொருள் பொறியியலாளரான சந்தேக நபருக்கும் உயிரிழந்த பெண்ணுக்கும் இடையே கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு காதல் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த பெண் தனது காதலனுடன் கனடா செல்லும் நோக்கத்தில் வட்டிக்கும் சில நபர்களிடம் இருந்தும் வங்கியில் இருந்தும் சுமார் 1.5 கோடி ரூபாய் கடனாக பெற்று காதலனிடம் கொடுத்துள்ளார். இருப்பினும் இதுவரை வெளிநாடு செல்வதற்கான எந்த ஏற்பாடுகளும் இடம்பெறாத பின்னணியில் கடன் கொடுத்தவர்கள் பணத்தை திரும்ப கேட்டமையினால் பாதிக்கப்பட்ட
பெண் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தமையும் போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கிடையே தனது சகோதரனை தொலைபேசியில் அழைத்து தான் 3 நாட்களாக உணவு உட்கொள்ளவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். அம்பாறை வைத்தியசாலையின் மனநல மருத்துவரை தொலைபேசியில் அழைத்து தான் கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் கடந்த 16ஆம் தேதி மாலை 4 மணிக்கு பின்னர் பெண்ணின் கைபேசி செயலிழந்ததை அடுத்து அவரது சகோதரர் நுவரெலியா போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். பெண்ணின் உடலை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட கார் அவரது காதலனின் அம்பாறை பகுதியைச் சேர்ந்த மற்றும் ஒரு காதலிக்கு சொந்தமானது என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கிடையே சடலம் தொடர்பாக நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையின் பின்னர் மரணத்திற்கான காரணம் குறித்து திறந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினால் ஏற்பட்ட மரணமா என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. இதற்கமைய பெண்ணின் காதலனான தினே திசாநாயக்க என்பவரை கைது செய்வதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரெலியா பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சமரகோன் பண்டாரவின் நேரடி மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் 54 வயதுடைய ஆண் ஒருவரால் பக்கத்து வீட்டு 10 வயது சிறுமியும் தனது 12 வயது மகளும் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை அறிந்த தந்தை ஒருவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார். இச்சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் உள்ள வீதியில் வசித்து வரும் 54 வயதுடைய ஆண் ஒருவரே அதே வீதியில் உள்ள 12 வயது சிறுமியின் வீட்டிற்கு வழக்கமாக சென்று வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் குறித்த 12 வயது சிறுமியின் வீட்டிற்கு சென்ற அந்நபர் அங்கு குறித்த சிறுமியும் அவரது நண்பியுமான பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 10 வயது சிறுமியும் தனிமையில் இருந்த நிலையில் சிறுமியின் பெற்றோர் வீட்டில் இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி 2 சிறுமிகளையும் தவறான நடத்தைக்கு உட்படுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் பக்கத்து வீட்டு 10 வயதுடைய சிறுமியின் கைகளை பிடித்து இழுத்ததை அடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். எனினும் 12 வயது சிறுமிக்கு இடம்பெற்றதை பார்த்த பக்கத்து வீட்டு 10 வயதான சிறுமி இவ்விடயம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுமியை கேலி செய்துள்ளதுடன் ஆசிரியருக்கும் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் சிறுமிகளை தவறான நடவடிக்கைக்கு உட்படுத்திய 54 வயதுடைய விசேட தேவையுடைய சந்தேக நபரை கைது செய்தனர். பின்னர் பாதிக்கப்பட்ட சிறுமிகளை மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்தனர். இதேவேளை துஷ்பிரயோகத்திற்கு உட்லான 12 வயது சிறுமியின் தந்தையார் தனது மகளுக்கு இடம்பெற்ற கொடூரத்தையும் அவமானத்தையும் தாங்க முடியாது சம்பவ தினமான நேற்றிரவு தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். உயிரிழந்தவர் ஏற்கனவே ஒரு கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டு மாதத்தில் ஒரு நாள் போலீஸ் நிலையத்திற்கு சென்று கையெழுத்திட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். கொழும்பின் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கைகளின் போது 34 பெண்கள் உட்பட 43 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பின் புறநகர் பகுதியான தலவத்துக்கொட பகுதியில் தகாத செயற்பாட்டில் ஈடுபட்ட நிலையங்கள் மீது போலீசார் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மசாஜ் நிலையங்கள் என்ற போர்வையில் செயற்பட்டு வந்த 9 தகாத செயற்பாட்டு விடுதிகள் இதன்போது சுற்றி வளைக்கப்பட்டுள்ளன. வல்லான மத்திய ஊழல் ஒழிப்பு படையினரால் இச்சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் சந்தேகத்தின் பேரில் 34 பெண்கள் உட்பட 43 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2026ஆம் ஆண்டின் கடந்த 5.5 மாத கால பகுதியில் மாத்திரம் இடம்பெற்ற வீதி விபத்துகளினால் 1297 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் பதிவான விபத்து தரவுகளின் அடிப்படையிலேயே இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. போலீஸ் தலைமையகத்தின் புள்ளி விவரங்களின்படி விபத்துகளில் உயிரிழந்தவர்களில் பெரும்பான்மையானோர் பாதசாரிகளும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காலப்பகுதியில் வீதிகளில் நடந்து சென்ற 448 பாதசாரிகள் விபத்துகளில் சிக்கி உயிரிழந்துள்ளதுடன் 444 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் உயிரிழந்துள்ளனர். வாகனங்களில் பயணித்த 124 பயணிகளும் 109 வாகன சாரதிகளும் 85 சைக்கிள் ஓட்டுநர்களும் மோட்டார் சைக்கிள்களின் பின் இருக்கையில் பயணித்த 84 பேரும் விபத்துகளால் உயிரிழந்துள்ளதுடன் ஏனைய வீதி பயனாளர்களில் 3 உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது.
முல்லைத்தீவு வட்டுவாகல் விகாரைக்கு கீழே அகழ்வுகளை மேற்கொண்டால் செம்மணியை விடவும் பல மடங்கு பெரியதொரு மனித புதைகுழி அடையாளம் காணப்படும் என இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி இலங்கையின் மிகப்பெரிய மனித பேரவலத்தின் சாட்சியாக உருவெடுத்திருக்கும் நிலையில் இதற்கு சர்வதேச நாடுகளும் இலங்கை அரசாங்கமும் என்ன பதிலை கூறப்போகின்றன எனவும் துரைராசா ரவிகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் வடக்கு கிழக்கில் உள்ள ஏனைய புதைகுழிகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். குறிப்பாக முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் அமைந்துள்ள விகாரைக்கு கீழே அகழ்வுகளை மேற்கொண்டால் செம்மணியை விடவும் மிகப்பெரியதொரு மனித புதைகுழி வெளிச்சத்திற்கு வரும் எனவும் இதற்காக அந்த விகாரையை உடைத்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதில்லை எனவும் தெரிவித்துள்ள துரைராசா ரவிகரன் தற்கால நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி ஸ்கேன் செய்வதன் மூலமே அங்கு நிலத்தடியில் எத்தனை ஆயிரக்கணக்கான எண்பு தொகுதிகள் புதைக்கப்பட்டுள்ளன என்பதை துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கேப்பாப்பிளவு போன்ற இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த மற்றும் இருக்கின்ற பல இடங்களில் பாரிய மனித புதைகுழிகள் இருக்கலாம் என அப்பகுதி மக்கள் இன்றும் அச்சத்துடன் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பெரும்பாலான இடங்களில் அப்பாவி பொதுமக்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கூட்டம் கூட்டமாக புதைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள அவர் சந்தேகத்திற்குரிய மனித புதைகுழிகள் அனைத்தும் சர்வதேச கண்காணிப்பின் முழுமையாக தோண்டப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் முன்னெடுக்கப்படும் மிகப்பெரிய ஆசிரியர் நியமன திட்டத்தின் கீழ் இவ்வாண்டில் மாத்திரம் சுமார் 30,000 புதிய ஆசிரியர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் உள்ள வடமத்திய மாகாண கல்வி அதிகாரிகளுடன் அண்மையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். இந்த விசேட நியமன திட்டத்தின் கீழ் கல்வித்துறையின் பல்வேறு பிரிவுகளுக்கு புதியவர்கள் உள்வாங்கப்படவுள்ளனர். இதன்படி 23,000 பட்டதாரிகளும் தேசிய கல்வியியற் கல்லூரிகளில் பயிற்சி பெற்ற 6,100 ஆசிரியர்களும் கல்விக்கான பிரத்யேக பட்டங்களை முடித்த பட்டதாரிகளும் இதில் உள்வாங்கப்படவுள்ளனர். கல்வித்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்காக எதிர்காலத்தில் கல்வி நிர்வாக அதிகாரிகள் மற்றும் ஆசிரிய ஆலோசகர்களை படிப்படியாக நியமிக்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வது மாத்திரம் கல்வித்துறை மேம்பாட்டிற்கு போதுமானதாக அமையாது என தெரிவித்துள்ள பிரதமர் ஆசிரியர்களின் முறையான பரவலாக்கம், கல்வி நிர்வாகம் மற்றும் தரவு முகாமைத்துவம் சார்ந்த பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண வேண்டும். கல்வித்துறையில் அரசாங்கம் பாரிய முதலீட்டை மேற்கொண்டு வருவதாகவும் நாட்டின் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை வழங்குவதை நோக்கமாக கொண்டு அனைத்து முயற்சிகளும் திசை திருப்பப்பட வேண்டும் எனவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே சுவிட்சர்லாந்தில் இடம்பெறவிருந்த பேச்சுவார்த்தை இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் வெளியுறவு அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. குறித்த பேச்சுவார்த்தை பார்கன்ஸ்டாக் மலை உச்சியில் உள்ள விருந்தகம் ஒன்றில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே எட்டப்பட்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்று ஆரம்பமாகவிருந்தது. இந்நிலையில் சுவிட்சர்லாந்தில் ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்களை சந்திக்க திட்டமிட்டிருந்த பயணத்திலிருந்து அமெரிக்க உப ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் பின்வாங்கியுள்ளதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் நேற்றிரவு தெரிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.